கண்ணனின் உலகம் சமையலறையிலும் துவைக்கும் கல்லிலுமாக சுருங்கிப் போயிருந்தது. 6 வயது சிறுவனின் பிஞ்சு கால்களால் கடக்க முடிந்த தூரங்கள் அவ்வளவுதான் இருந்தன. அவனுடைய நாளின் உற்சாகமான தருணம் மாலை நேரங்களில்தான் வரும். அம்மா முற்றம் பெருக்க துடைப்பத்தை எடுப்பதற்கு முன் கண்ணன் ஒரு முக்கியமான காரியத்தோடு துவைக்கும் கல்லின் அருகே செல்வான். அது அவனது புதையல் வேட்டையின் நேரம். பெரிய சொரசொரப்பான அந்த கருங்கல்லின் ஓரங்களில் காய்ந்து போயிருந்த சோப்பு நுரையின் மற்றும் அழுக்கின் கரைகளுக்கு இடையில் அவன் தன் பிஞ்சு கைவிரல்களை ஓட்டுவான். கல்லின் குளிர்ச்சியும் காய்ந்த சோப்பின் மெல்லிய வாசனையும் ஈரமண்ணின் மணமும் அவனுக்கு மிகவும் பரிச்சயமானவை. அவனது கவனம் முழுவதும் அந்த கல்லின் அடியில்தான் இருக்கும். அப்பாவின் வியர்வை படிந்த சட்டையின் பையிலிருந்தோ அல்லது அம்மா துணிகளை ஓங்கி அடித்து துவைக்கும் போதோ அம்மாவின் கவனத்தில் படாமல் நழுவி விழும் சில்லறை காசுகள்தான் அவனது இலக்கு. சில சமயம் 1 ரூபாய் வெள்ளிக்காசு, அதிர்ஷ்டமிருந்தால் 2 ரூபாய். சில சமயம் கல்லோடு ஒட்டி கிடக்கும் ஓர் 50 பைசா. பெரும்பாலான நாட்களில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனாலும் அவனது தேடுதலுக்கு ஒருபோதும் தடை வந்ததில்லை. அது அவனுக்கு மட்டுமேயான ஒரு ரகசியமான சடங்கு போலிருந்தது. என்னடா கண்ணா, அங்க மண்ல விளையாடிட்டு இருக்க? சாயங்காலம் ஆச்சு, உள்ளவா. சமையலறை படியில் அமர்ந்து தேங்காய் துருவிக்கொண்டே அம்மா கூப்பிடுவார். விறகடுப்பிலிருந்து வந்த புகை அம்மாவின் கண்களை கலங்க செய்திருந்தது. ஒண்ணுமில்லைமா. அவன் கையில் கிடைத்த புளியலை வேகமாக வேட்டியின் நுனியில் முடிந்து கொண்டான். அவனது பிஞ்சு கையின் வியர்வையில் அந்த காசு குளிர்ந்தது. வீட்டின் பொருளாதார கஷ்டங்கள் அவனுக்கு முழுமையாக புரியும் வயதல்ல. ஆனாலும் உள்ளறையில் தாத்தாவின் இடைவிழாத இருமல் சத்தம் அதிகமாகும்போது அம்மாவின் முகம் வாடுவதை அவன் பார்த்திருக்கிறான். பாட்டி ஜபமாலை உருட்டும் வேகம் கூடுவதையும் ஈஸ்வரா என்று நீட்டி முழக்குவதையும் அவன் கவனித்திருக்கிறான். அப்பா வேலை முடிந்து கொண்டு வரும் கூலி பணத்தை அம்மாவிடம் கொடுக்கும்போது அம்மா அதை கணக்கு பார்க்கும்போதே நெற்றியை சுருக்குவதையும் அந்த நோட்டுகளில் சிலவற்றை மடித்து புடவை முந்தானையில் செருகுவதையும் அவன் கண்கள் காணும். அதனால் துவைக்கும் கல்லின் அடியிலிருந்து கிடைக்கும் சில்லறை காசுகளை அவன் அதிக நேரம் கையில் வைத்திருக்க மாட்டான். யாரும் பார்க்காமல் சமையலறைக்குச் சென்று அம்மாவின் புடவை முந்தானையை பிடித்து இழுப்பான். அம்மா, இதோ. அவன் நீட்டிய வியர்வை படிந்த கையிலிருந்த நாணயத்தை பார்த்து அம்மா வாஞ்சையுடன் சிரிப்பார். என் பையன் அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டானா? இது இன்னைக்கு உப்பு வாங்க காசாயிடுச்சே. அந்த சிரிப்பை காண்பதுதான் அவனது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த 1 ரூபாயை கொண்டு வீட்டுக்கு ஏதாவது வாங்க முடியுமே என்ற எண்ணம் அவனை பெரியவனாக்கியது. அவர்களுடைய சிறிய கிராமத்தின் சந்திப்பு என்பது புழுதி நிறைந்த ஒரு நாற்சந்தி. டீக்கடை நடத்தும் மாமாவின் பெட்டிக்கடை, ஒரு ரேஷன் கடை, எப்போதும் பூட்டி கிடக்கும் நவோதயா வாசகசாலை, பின்ன இடிந்து விழும் நிலையில் ஒரு மரக்கடை அறை. புழுதி பறக்கும் அந்த சந்தையின் சலிப்பூட்டும் காட்சிக்கு மத்தியில்தான் கூல் ட்ரீம்ஸ் ஐஸ்கிரீம் பார்லர் ஒரு அதிசயம் போல வந்திறங்கியது. வாரக்கணக்கில்தான் அந்த பழைய மரக்கடை அறை உருமாறியது. அதனிடத்தில் பெரிய கண்ணாடி ஜன்னல்கள் வந்தன. உள்ளே கண்ணை பறிக்கும் வெளிச்சமும் வெளியே கேட்காத விதமான இசையும். கிராமத்தின் புழுதி படிந்த மனிதர்களுக்கு அது ஒரு வேற்று கிரகம் போலிருந்தது. ஆரம்பத்திலெல்லாம் மக்கள் ஆச்சரியத்துடன் அதை பார்த்து நின்றார்கள். கண்ணன் முதலில் அதை கவனித்தது பள்ளி விட்டு வரும்போதுதான். நண்பன் அப்புவுடன் நடந்து வரும்போது ஒரு அப்பரிச்சிதமான குளிர்ச்சி அவர்களை தழுவியது. யாரோ அதன் வாசலை திறந்தபோது வெளியே வந்த குளிர்ந்த காற்றுதான் அது. பார்லருக்கு முன்னால் இருந்த பெரிய பளபளக்கும் பலகையில் ஒரு ஐஸ்கிரீம் படம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கண்ணாடி கோப்பையில் விதவிதமான ஐஸ்கிரீம்கள், அதன் மேல் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறத்தில் பழத்துண்டுகள், கருப்பு நிற சாக்லேட் திரவம், எல்லாவற்றிற்கும் மேலே இரத்தம் போல சிவந்து துடித்த ஒரே ஒரு செர்ரி பழம். ஃப்ரூட் சண்டே. அதற்கு கீழே விலையும் எழுதியிருந்தது. ரூபாய் 20. 20 ரூபாய். கண்ணன் மனதிற்குள் கணக்கு போட்டான். அது தனக்கு துவைக்கும் கல்லிலிருந்து சில சமயம் 20 நாட்கள் அல்லது 1 மாதம் முழுவதும் கிடைக்கும் புதையல் அளவுக்கு வரும். அந்த சிவந்த செர்ரி பழம் அவனது கனவுகளுக்குள் ஒரு தேவதை போல இறங்கி வந்தது. அடுத்தடுத்த நாட்களில் கண்ணனின் வழக்கம் தவறியது. அவன் பள்ளிக்கு செல்லும்போதும் வரும்போதும் கூல் ட்ரீம்ஸ் கண்ணாடி ஜன்னலுக்கு முன்னால் சற்று நேரம் நின்றான். அவனது புழுதி படிந்த கால்களும் அழுக்கு சட்டையும் அந்த பளபளக்கும் கண்ணாடிக்கு முன்னால் சற்றும் பொருந்தாதவையாக இருந்தன.
கண்ணாடியில் தெரிந்த தன் சொந்த பிம்பத்தையே அவன் பார்த்து நின்றான். உள்ளே இருந்த உலகம் வேறாக இருந்தது. அழகான சிறிய மேசைகளும் நாற்காலிகளும், ஐஸ்கிரீம் அள்ளித்தர சீருடை அணிந்த ஒருவர். அவன் அவரையே பார்த்தான். ஒல்லியாக கருப்பாக இருந்த அந்த மனிதனின் பெயர் ராஜன் என்று சீருடையில் தைக்கப்பட்டிருந்தது. அவனது முகத்தில் எப்போதும் ஒரு கடுகடுப்பு இருந்தது. பெரிய கார்கள் பார்லருக்கு முன்னால் வந்து நின்றன. நல்ல உடை அணிந்தவர்கள் சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள். ராஜன் அவர்களை வணங்கினான். அவர்கள் பணம் கொடுப்பது, ஐஸ்கிரீம் சாப்பிடுவது, மேசையின் மேல் இருந்த பெட்டியிலிருந்து காகிதத்தை, அதாவது டிஷ்யூ பேப்பரை எடுத்து உதடுகளை துடைப்பது எல்லாமே கண்ணனுக்கு புதிய அறிவுகளாய் இருந்தன. அதுக்குள்ள போனா நமக்கு வேர்க்காதேடா, அதுதான் ஏசி, அதுக்கு நல்ல குளிர்ச்சி, அப்புறம் பாலோட வாசனை கதவு திறந்தப்போ எனக்கு கிடைச்சது. நண்பர்களின் பேச்சை கேட்டபோது கண்ணனின் ஆசை இரட்டிப்பானது. அந்த கண்ணாடி கதவை திறந்து உள்ளே நுழைய வேண்டும், அந்த நாற்காலியில் அமர வேண்டும், அந்த சிவந்த செர்ரிப்பழத்தை சாப்பிட வேண்டும். அவன் அறியாமலேயே தன் உதடுகளை சுவைத்து கொண்டான். அன்று ராத்திரி வழக்கத்தை விட தாமதமாகத்தான் அப்பா வந்தார். அப்பாவின் வியர்வை வாசனையுடன் லேசான சாராய வாசனையும் கலந்திருந்தது. கையிலிருந்த கூலி பணத்தை அம்மாவிடம் கொடுக்கும்போது அப்பாவின் முகம் சோர்வாக இருந்தது. அம்மா பணத்தை எண்ணி பார்த்தார். தாத்தாவோட மருந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் இருக்கு, அம்மா மெதுவாக சொன்னார். சமையலறையின் மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் அம்மாவின் சுருக்கங்கள் மேலும் தெளிவாக தெரிந்தன. கையில் இருக்கிறது பத்தாதே. அப்பாவின் குரல் தளர்ந்திருந்தது. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு வேலை கிடைச்சா சரி. அவர்கள் மெதுவாகத்தான் பேசினார்கள். ஆனாலும் இருட்டில் தூங்குவது போல நடித்து கிடந்த கண்ணன் அதை தெளிவாக கேட்டான். அன்று அவனுக்கு கிடைத்த ₹1 நாணயம் தன்னுடைய பிஞ்சு உள்ளங்கையில் இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருந்தது. அவனது மனதிற்குள் ஐஸ்கிரீமின் விலை ஓடியது. ₹20. அம்மா தாத்தாவின் காலியாக போகிற மருந்து பாட்டிலை கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் கண்ணன் அந்த உண்மையை உணர்ந்தான். ₹20 என்பது ஒரு ஐஸ்கிரீமின் விலை அல்ல, அது தன் தாத்தாவின் 1 வாரம் மருந்து விலை. அந்த புரிதல் அவனது ஆசையை மேலும் சிக்கலாக்கியது. அவனது ஆசையின் மேல் ஒரு குற்ற உணர்வின் மெல்லிய திரை விழுந்தது. அந்த சிவந்த செர்ரிப்பழத்தின் நினைப்பு திடீரென ஒரு கசப்புச் சுவையை கொடுத்தது. அவன் கையிலிருந்த ₹1 நாணயத்தை அம்மா பார்க்காமல் அம்மாவின் புடவை முந்தானை பக்கம் நகர்த்தி வைத்தான். மறுநாள் மாலை பள்ளி விட்டு வந்தபோதும் கண்ணன் வழக்கம் போல பார்லருக்கு முன்னால் நின்றான். அவனது கண்கள் கண்ணாடி ஜன்னலுக்கு அப்பால் அந்த சிவந்த செர்ரிப்பழத்தை தேடிக் கொண்டிருந்தன. உள்ளே ராஜன் மேசையை துடைப்பதை அவன் வேடிக்கை பார்த்தான். திடீரென ராஜனின் பார்வை கண்ணன் மீது பட்டது. கண்ணாடியின் வழியே தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த அந்த அழுக்கான உருவத்தை அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் கோபத்துடன் கதவை திறந்து வெளியே வந்தான். என்னடா பிச்சைக்கார, இங்க இப்படி வெறிச்சு பார்த்து நிக்கிற? இதென்ன கண்காட்சியா? போ அவிடுந்து, ஆளுங்க வர்ற இடம். ராஜனின் சத்தம் சந்தையில் ஒலித்தது. டீ கடையில் இருந்த 2-3 பேர் திரும்பி பார்த்தார்கள். கண்ணன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது முகம் சிவந்தது, கண்களில் நீர் நிறைந்தது. அவமானத்தால் அவனது உடல் தளர்வது போல தோன்றியது. பிச்சைக்காரன் என்ற வார்த்தை அவனது நெஞ்சில் தைத்தது. அவன் ஒன்றும் பேசாமல் திரும்பி ஓடினான். வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் பலமுறை கண்களை துடைத்து கொண்டான். புழுதி படிந்த வழியில் ஓடும்போது அவனது பாதங்கள் சுட்டன. ஆனால் அவனது மனதில் ராஜன் மீது கோபமில்லை, மாறாக ஒரு வைராகியம் இருந்தது. அந்த கதவை திறந்து ராஜனுக்கு முன்னால் உள்ளே நுழைய வேண்டும். தான் ஒரு பார்வையாளன் அல்ல, பிச்சைக்காரன் அல்ல என்று அவனுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுவதை அவனுக்கு காட்ட வேண்டும். ஆசை இப்போது ஒரு வைராகியமாக மாறியது. ராஜனுக்கு அந்த கிராமத்தில் வீடில்லை. பார்லரின் பின்னால் இருந்த காற்றோட்டம் இல்லாத சிறிய அறையில்தான் தங்கியிருந்தான். அன்று கண்ணனை விரட்டி அடித்த பிறகு உள்ளே வந்த ராஜனுக்கு முதலாளியின் திட்டு கிடைத்தது. மேச தொடச்சது சரியில்லை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க, மொய்க்குது, சம்பளத்துல பிடிப்பேன் நானு. ராஜன் எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டான். தூரத்தில் இருந்த தன் வீட்டில் காய்ச்சலில் கிடக்கும் மகளின் முகம் அவன் மனதில் தோன்றியது. சம்பளம் கிடைத்தால் இந்த முறை மருந்து வாங்க பணம் சரியாக இருக்குமா என்பதுதான் அவனது சிந்தனையாக இருந்தது. தன் சட்டை பையில் இருந்த பழைய போனை பார்த்தான். வீட்டிலிருந்து அழைப்பு வந்திருக்குமோ? பார்லருக்கு வெளியே வெறித்து பார்க்கும் சிறுவர்களை அவனுக்கு ஒரு தொந்தரவாகவே தோன்றியது. அவர்களின் ஆசையையோ ஏக்கத்தையோ பார்க்க அவனது வாழ்க்கை போராட்டங்கள் அவனை அனுமதிக்கவில்லை. அவர்களை விரட்டியடிக்கும்போது அது முதலாளியின் மீதும் தன் சொந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த கோபத்தை தீர்த்து கொள்ளும் ஒரு வழியாகவும் இருந்தது. அன்று இரவு கண்ணனுக்கு தூக்கம் வரவில்லை. பிச்சைக்காரா என்ற ராஜனின் அழைப்பு
அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவன் மெதுவாக எழுந்தான். அப்பாவும் அம்மாவும் தூங்கியிருந்தார்கள். அலமாரியின் மேல் பாட்டி திருவிழாவுக்கு வாங்கி கொடுத்த மண்முண்டியல் இருந்தது. மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு உண்டியல். அவனது இரகசியச் சேமிப்பு. அவன் அதை எடுத்தான். அது ககமாக இருந்தது. முற்றத்தில் இறங்கி நிலா வெளிச்சத்தில் துவைக்கும் கல்லின் மீது வைத்து அதை மற்றொரு கல்லால் உடைத்தான். டங்! அந்த சத்தம் இரவின் நிசப்தத்தில் ஒலித்தது. அவன் திடுக்கிட்டான். சில்லறைகள் சிதறி விழுந்தன. அவன் ஆவலுடன் ஒவ்வொரு நாணய துண்டாக எண்ணத் தொடங்கினான். வியர்வையிலும் மண்ணிலும் புரைந்த நாணயங்கள். 1, 2, 5. எல்லாவற்றையும் எண்ணி முடித்தபோது அவனது முகம் வாடியது. 13 ரூபாய். அவன் விரக்தியுடன் அமர்ந்தான். இன்னும் 7 ரூபாய் வேண்டும். அவன் சும்மா துவைக்கும் கல்லின் அடியில் மீண்டும் தேடிப் பார்த்தான். ஒன்றுமில்லை. அவன் நினைத்தான், அம்மா இப்போது அப்பாவின் சட்டைப்பையை மிக தீவிரமாக சோதிக்கிறார். தாத்தாவின் மருந்துக்கு பணம் பற்றாமல் போனதிலிருந்து அம்மா அத்தனை கவனக்குறைவாக பணத்தை தொலைக்க மாட்டார். புதையல் கிடைக்கும் சாத்தியம் அடைந்துவிட்டது. மறுநாள் பள்ளி விடுமுறை. கண்ணன் நேராக சந்திப்பிற்குச் சென்றான். மாமாவின் பெட்டிக்கடைக்கு. மாமா, நான் ஒத்தாசை பண்ணட்டுமா? ஓஹோ, அப்படியா? நீ என்ன ஒத்தாசை பண்ண போற? போய் விளையாடு தம்பி. மாமா சிரித்தார். அவன் போகவில்லை. மிட்டாய் ஜாடிகளை துடைத்தான். கீழே விழுந்த பேப்பர் காகிதங்களை பொருத்தி கூட்டினான். சோடா பாட்டில்களை பொறுக்கி வைத்தான். வாழைப்பழத்தாரின் வாசனையும் பீடியின் நெடியும் நிறைந்த அந்த கடையில் அவன் வேலை செய்தான். மாமா கடையை அடைக்கும்போது அவனது கையில் ஒரு 2 அணா மதிப்புள்ள ஒரு லெமன் மிட்டாயை வைத்தார். இதுதான் உன் சம்பளம். அவன் மிட்டாயை வாங்கிக் கொண்டு வெளியே நின்றான். லெமன் மிட்டாயின் இனிப்பு அவனது நாவிலும் விரக்தியின் கசப்பு மனதிலும் நிறைந்தது. கூலிக்கு பதிலாக பணம் கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. அப்போதுதான் பள்ளியில் தன் வகுப்பில் படிக்கும் 2 குழந்தைகள் கூல் ட்ரீம்ஸ் பார்லருக்குள் நுழைவதைக் கண்டான். அவர்களது அப்பாவும் அம்மாவும் கூட இருந்தார்கள். அவர்கள் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றார்கள். சிறிது நேரத்தில் ஐஸ்கிரீம் கோப்பைகளுடன் வெளியே வந்தார்கள். கண்ணனுக்கு தன்மீதே அருவருப்பு ஏற்பட்டது. அவன் மாமாவின் கடையின் மறைவுக்குள் ஒதுங்கி நின்றான். அவனது கண்கள் மீண்டும் கலங்கின. நாட்கள் கடந்தன. பள்ளியின் ஆண்டு விழா நாள் வந்தது. குழந்தைகளின் ஆரவாரமும் மைக்கில் ஒலித்த பேச்சுகளும். கண்ணன் எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே நின்றான். அவனது மனதில் அந்த 7 ரூபாய் கணக்கு மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் அவனை அழைத்துச் செல்ல மாமா வந்திருந்தார். என்னடா, ஒரு உற்சாகமே இல்லாம? மிட்டாய் ஏதாச்சும் கிடைச்சுதா? மாமா கேட்டார். அவன் வெறுமனே சிரித்தான். திரும்பி வீட்டிற்கு நடக்கும்போது சந்தையில் வைத்து மாமா நின்றார். சரி, நீ போ, நான் கடையே திறக்கணும். அப்புறம் அன்னைக்கு நீ கடையில ஒத்தாசை பண்ணினல்ல, அதுக்கான கூலி அன்னைக்கு தர முடியல. போகும் முன் மாமா அவனது தலையில் அன்பாக கோதிவிட்டார். அவனது சிறிய சட்டை பையுக்குள் எதையோ திணித்து வைத்தார். வேண்டாம் மாமா, மிட்டாய் தந்தீங்களே. அவன் சொல்ல முயன்றபோதே மாமா நடக்கத் தொடங்கியிருந்தார். கண்ணன் ஆவலுடன் சட்டைப்பையில் கையை விட்டான். ஒரு 5 ரூபாய் நோட்டு, ஒரு 2 ரூபாய் நாணயம். 7 ரூபாய். அவனது இதயம் படபடவென்று அடித்தது. பையிலிருந்த 13 ரூபாயும் இந்த 7 ரூபாயும் 20 ரூபாய். அவனது கையில் இப்போது 20 ரூபாய் இருக்கிறது. அவன் அந்த பணத்தை நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். வீட்டிற்கல்ல, கூல் ட்ரீம்ஸின் பளபளப்பான பலகையை லட்சியமாக அவன் ஓடினான். பார்லரின் வாசலில் அவன் ஒரு கணம் நின்றான். அவனது சுவாசம் வேகமாக இருந்தது. அவன் தன் அழுக்குச் சட்டையை இழுத்து விட்டு கொண்டான். முடியை கையால் ஒதுக்கினான். பிறகு அந்த கண்ணாடி கதவை தள்ளித் திறந்தான். டிங்! வாசலில் இருந்த மணி உரக்க ஒலித்தது. குளிர்ந்த காற்றும் பாலின் மணமும் அவனது முகத்தில் அடித்தன. உள்ளே வேறு யாரும் இல்லை. கவுண்டரில் சாய்ந்து நின்ற ராஜன் திடுக்கிட்டு திரும்பினான். கண்ணனை கண்டதும் அவனது முகம் கோபத்தால் இறுகியது. நீ எதுக்குடா உள்ளே வந்த? உங்கிட்ட அன்னைக்கே சொன்னேல்ல, இறங்கிப்போ, ராஜன் கத்தினான். ஆனால் இந்த முறை கண்ணன் ஓடவில்லை. அவன் அங்கேயே நின்றான். அவனது பிஞ்சுகால்கள் தரையில் உறுதியாக நின்றன. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தேன். அவனது குரல் லேசாக நடுங்கியது. ஆனால் அதில் பயமில்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட? ராஜன் ஏளனமாக சிரித்தான். காசு இருக்காடா உங்கையில? இது ஒன்னும் இலவசமா தர்ற இடம் இல்ல. கண்ணன் ஒன்றும் பேசவில்லை. அவன் கவுண்டருக்கு அருகே நடந்தான். அவன் தன் வியர்த்திருந்த பிஞ்சு கையை ராஜனுக்கு நேராக திறந்து காட்டினான். அதில் ஒரு 5 ரூபாய் நோட்டும் மீது சில்லறைகளுமாக 20 ரூபாய் இருந்தது.
ராஜனின் சிரிப்பு மங்கியது. அவன் நம்ப முடியாமல் அந்த பணத்தையும் கண்ணனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். அந்த குழந்தை பிச்சை எடுக்க வரவில்லை என்று அவனுக்கு புரிந்தது. ஒரு கண நிசப்தம். ராஜன் ஒன்றும் பேசாமல் அருகில் கிடந்த மெனு கார்டை மிக அருகிலிருந்த மேசையில் மிக சத்தமாக டங் என்ற சத்தத்துடன் வைத்தான். அவனது முகத்திலிருந்த ஏளனம் மாறியிருந்தது. கண்ணன் மெதுவாக நடந்து நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அவனது கால்கள் தரையை தொடவில்லை. அவன் மெனு கார்டை கையில் எடுத்தான். முதல் பெயரையே அவன் வாசித்தான். ஃப்ரூட் சண்டே, ரூபாய் 20. அதன் படத்தையே அவன் ஆசையுடன் பார்த்தான். அந்த சிவந்த செர்ரி பழம் அவனை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது. அவனது மிகப்பெரிய ஆசை கண்முன்னே. 20 ரூபாயும் கையில். அதற்கு தொட்டு கீழே இன்னொன்றும் இருந்தது. சாதா வெண்ணிலா கப், ரூபாய் 15. ஒரு கணம் அவன் கண்களை மூடினான். பிறகு அவனது மனதிற்குள் ராஜனின் ஏளனம் நிறைந்த முகம் தோன்றியது. பிச்சைக்காரா என்ற அழைப்பு காதில் ஒலித்தது. அவன் கண்களை திறந்தான். அவன் ராஜனை பார்த்தான். இவன் என்ன செய்வான் என்ற பாவத்தில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரு முடிவெடுத்தான். எனக்கு 15 ரூபாய் வெண்ணிலா கப் போதும். ராஜன் அதை கேட்டு ஏளனமாக தலையாட்டினான். அவ்வளவு காசுதான் இருக்கு போல, ஃப்ரூட் சண்டே சாப்பிட காசில்லை என்று முணுமுணுத்தது கண்ணன் காதில் விழுந்தது. ராஜன் கொண்டு வந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமின் சிறிய கோப்பையை மேசையின் மீது வைத்தான். கண்ணன் சிறிய ஸ்பூனை கையில் எடுத்தான். அவன் முதல் துளியைச் சுவைத்தான். குளிர்ந்த இனிப்பு அவனது நாவினூடாக கரைந்து இறங்கியது. அது அவனது வாழ்க்கையில் அனுபவித்த மிகப்பெரிய ருசியாக இருந்தது. அது ஐஸ்கிரீமின் சுவை அல்ல, அவனது தன்மானத்தின் சுவை. அவன் அதை முழுவதுமாக ரசித்து சாப்பிட்டான். சாப்பிடும்போது இடையிலிடையில் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ராஜனை பார்த்து புன்னகித்தான். ராஜன் அதை கவனிக்காத போல முகத்தை திருப்பிக் கொண்டான். ஐஸ்கிரீம் முழுவதையும் சாப்பிட்டு முடித்ததும் கண்ணன் நாற்காலியிலிருந்து இறங்கினான். அவன் யாரும் பார்க்காமல் தன் கையில் இருந்த 20 ரூபாயையும் அந்த 5 ரூபாய் நோட்டு மற்றும் மீது சில்லறை மற்றும் 2 ரூபாய் நாணயத்தை மேசையின் மீது காலி கப்புக்கு கீழே வைத்தான். அவன் அந்த 5 ரூபாய் நோட்டை தனியாக நிமிர்த்தி வைத்தான். பிறகு ஒன்றும் நடக்கால போல அவன் வாசலை நோக்கி நடந்தான். டிங்! மணியை ஒலிக்கச் செய்து அவன் வெளியே இறங்கினான். பையன் காசு தராம ஓடிட்டானா? ராஜன் கோபத்துடன் மேசைக்கு அருகே வந்தான். அவன் காலி கப்பை எடுத்தான். அதற்கு கீழே இருந்த நாணயத் துண்டுகளையும் நோட்டையும் கண்டு அவன் அதிர்ந்து போனான். அவன் அதை கையில் எடுத்து எண்ணி பார்த்தான். 13 ரூபாய் சில்லறை, ஒரு 5 ரூபாய் நோட்டு, ஒரு 2 ரூபாய் நாணயம், சரியாக 20 ரூபாய். ராஜனின் கைகள் நடுங்கின. அவன் கணக்கு போட்டான். 15 ரூபாய் ஐஸ்கிரீம், 20 ரூபாய், மீதி 5 ரூபாய் டிப்ஸ். தான் விரட்டி அடித்த, ஏளனம் செய்த, பிச்சைக்காரனைப் போல பார்த்த அந்த குழந்தை அவனது மிகப்பெரிய ஆசையாக இருந்த 20 ரூபாய் ஐஸ்கிரீமை வேண்டாம் என்று ஒதுக்கி 15 ரூபாய் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு மீதி 5 ரூபாயை தனக்கு டிப்ஸாக தந்திருக்கிறது. அவமானத்தால் ராஜனின் முகம் சுட்டது. அந்த குழந்தையின் முன்னால் தான் எவ்வளவு செருதாய்ப் போனோன் என்று அவன் நினைத்தான். அந்த 5 ரூபாய் நாணயங்கள் ஒரு நெருப்புத்தணல் போல அவனது உள்ளங்கையை சுட்டன. அவனது கண்கள் கலங்கின. தம்பி! அவன் பார்லரின் கதவை திறந்து வெளியே ஓடினான். அதற்குள் கண்ணன் அந்தஸ்தோடு நடந்து சந்தையை திரும்பி மறைந்திருந்தான். அன்று இரவு வீட்டில் அப்பா கொண்டு வந்த ஒரணாம் லெமன் மிட்டாயை சுவைத்துக் கொண்டிருந்த போது கண்ணனின் முகத்தில் அசாதாரணமான ஒரு திருப்தி இருந்தது. அவனது மனதில் ஐஸ்கிரீமை விட மதுரமான மற்றென்னமோ நிறைந்திருந்தது. அடுத்த நாள் மாலை கூல்ட்ரீம்ஸின் கண்ணாடி ஜன்னலுக்கு முன்னால் அழுக்குடை அடிந்த மற்றொரு சிறுவன் ஆசையுடன் நோக்கி நிற்பதை ராஜன் கண்டான். போ அவிடுந்து என்று கத்த வந்த ராஜன் ஒரு கணம் தயங்கினான். அவன் தன் பையிலிருந்த 5 ரூபாய் நாணயத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அவன் மெதுவாக கதவை திறந்தான். டிங்! உள்ளே வா தம்பி! அவன் அந்த குழந்தையை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னான். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா?